என்னடா ஸ்டார்ட் பண்றது ஸ்மூத்தா போகுதுன்னு பார்த்தேன். கடைசியா என்கிட்டயும் அந்த கேள்வியே கேட்டீங்க. வேற யாரும் இல்ல, என்ன ஃபாலோவே பண்ணாத பர்சன் தான். இன்னைக்கு சிக்கமான பல்கிங்ல சிக்கமான ஒரு நாள் போனை வர தண்ணியில போட்டேன். அதுக்கப்புறம் நேத்து போட்ட வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். 1 இயருக்கு அப்புறம் இப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்துட்டு நம்மள ஃபாலோவே பண்ணாத பர்சன் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா ப்ரோ, நான் ஸ்டெராய்ட்ஸ் தான் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியும். இல்ல ப்ரோ நான் நாட்டி தான் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுனே தெரியல. என்ன 1 இயர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் நேச்சுரலா இல்ல ஸ்டெராய்ட்ஸானு. ஸோ அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. பட்ட கஷ்டம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். சரி, இன்னைக்கு கதைக்குள்ள வரும். இன்னைக்கு ஒரு சிக்கமான பல்கிங்கு, அதுவும் இல்லாம தொடகடி 4. ஸோ பிரெட் ஆம்லெட்டை அச்சு நவுத்திட்டு ஜிம்முக்கு போன அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னர் போட்டு சுத்தினுக்குறாங்க, சாரி உள்பனின் போட்டு சுத்தினுக்குறாங்க. நடா நடக்குது ஜிம்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லெக் டே வித் வாத்தியாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெக்க அச்சு வச்சிருந்தா சொல்லி கூப்பிட்டாரு, அதே மாதிரி அச்சு வச்சிட்டாரு. லெக் போட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்ல அவ்வளவு கேள்வி, டெய்லி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்படும். நீங்களும் கேட்டு விடுங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சமையல் 5 முட்டையோட சாம்பார் எவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிடுறேன்னு தெரியுமா? அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பை பை.